வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா கோதுமை இனிப்பு போண்டா. வாங்க இந்த ரொம்ப சாஃப்டான கோதுமை இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த போண்டா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: கோதுமை 1 கப் எடுத்திருக்கேன், 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், நல்ல பழுத்த பழமாக, சீனி 1/4 கப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ 3 ஸ்பூன் ரவை, இப்போ இது சோடா மாவு 1/2 ஸ்பூன். இப்போ இந்த வாழைப்பழம், சீனி, சோடா மாவு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம கையில் நல்லா பிணையலாங்க. அந்த வாழைப்பழம் எடுக்கிறது தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம கையில் நல்லா பிணைஞ்சு கொடுக்கணும். ஒரு சில பசங்க வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க, விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி இதில் செஞ்சு கொடுத்தா என்னன்னே தெரியாது, சாப்பிட்ருவாங்க. அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா கையிலேயே போட்டு பிணையுங்க. அதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவை போட்டு நம்ம பிணைஞ்சு எடுக்கலாம். நல்லா நான் பிணைஞ்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவை போட்டு பிணையும் போது தண்ணியை ஊற்றக்கூடாது, முதல்லையே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த வாழைப்பழத்தோட பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா தான் தண்ணியை நம்ம ஊற்றணும். இப்போ பாருங்கள், ரொம்ப ட்ரையாக இருக்குது பிணைய முறையில். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணியை நம்ம முதல்லையே ஊற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். நிறைய தண்ணி இருந்தால் எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். போண்டா போடும்போது கடைசியாக 3 ஸ்பூன் ரவையை போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டு இதுக்கு ரெஸ்ட்டு டைம் கொடுக்கணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் பிணைஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம போண்டா போட்டால் அப்படியே சூப்பராக வருங்க. பால் மாதிரி உப்பி நல்லா வருங்க இந்த போண்டா. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். நம்ம போடும்போது போண்டா எண்ணெய் இழுக்காமல் நல்லா வரும், சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போண்டா போட்டு எடுங்க. இப்போ எடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய போண்டாவை போட்டுறாதீங்க, அளவாக போடுங்க. அப்போ தான் போண்டா வேகும். நிறைய போட்டுட்டான்னு வச்சா போண்டா வேகாது. இப்போ பாருங்கள், நம்ம தொட்டாவே அப்படி பால் மாதிரி அதுவே திரும்பிக்கும். இந்த போண்டா அவ்வளோ சூப்பராக வருங்க. இந்த போண்டா நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும் இந்த போண்டா. இப்போ முதல்ல எடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் நான் போட போகிறேன். எங்கள் வீட்டு கோகுலாஷ்டமி அன்னைக்கு எங்கள் வீட்டு பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. திடீர்னு வந்தனால என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன்னா, வாழைப்பழம் இருந்தது, உடனே செஞ்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.